Hi friends, இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம சார்ட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு 9 எக்ஸாக்டாக 9க்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோன் மட்டும்தான், இது கீழேயும் போல மேலேயும் போகாத மாதிரி அந்த சைடு ஒரு மேலே போகிற ஒரு மொமெண்டம் இருந்தது. பட் இது ஒன்று தான் தப்பாக போச்சு, மற்ற எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நான் சொன்ன மாதிரியே போச்சு. இந்த இடம் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த இடத்தையும் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த இடம் எல்லாமே சைட் வேஸ்லேயே போச்சு. நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இந்த இடம் எல்லாமே சைட் வேஸ்ல போகும் அப்படின்னு. ஸோ கரெக்டாக 12:30க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பை சொல்லியிருந்தேன். அந்த பை வந்து 3:30 வரைக்குமே இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா இன்னைக்கு அப்படியே போச்சு. ஸோ நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. அதுவும் முக்கியமா கடைசியில் வீடியோ சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல கிடைச்சா மட்டும்தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் என்னதான் கொடுத்தாலும் நீங்க இந்த டைமுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா நீங்க பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா லாஸ்ல தான் இருப்பீங்க. என்னதான் நான் சார்ட்டே போட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்குது, உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு இருந்தா தான் பண்ண முடியும், இல்லைன்னா கஷ்டம். சரிங்களா? ஓகே, நாளைக்கு என்ன எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க நாளைக்கு சார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து 5 ஓகே. நாளைக்கு நிஃப்டியோட சார்ட் வந்து ஓகே, நாளைக்கு நிஃப்டியோட சார்ட் 9:15 to 9:32. என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? நடுவில் நான் வந்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அது வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு புரியாது, எப்படி ட்ரேட் பண்ணணுன்றது புரியாது. ஸோ அது மாதிரி நேற்று ஒரு இது கொடுத்துருந்தேன், இந்த 1:30க்கு மேலே எப்படி போகணும் ஒரு டிராயிங்லாம் போட்டு காமிச்சேன். ஸோ அது வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். நீங்க கடைசியில் போயிட்டு நீங்க வெறும் இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நடுவில் சொல்லியிருக்கேன்னு புரியாது, எதையாவது போய் வாங்கிட்டு நீங்க லாஸ்ல இருப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. செல் பை வந்து 10-10 வச்சுக்கோங்க. Bye. Sell. Buy. 10:30 to 10:50 buy. 10:10 to 10:30 sell. 10:50, 10:55, 10:55 to 11:25 buy. 11:25 to 12 sideways buy. 12 to 12:22 by 12:22 to 12:45 sideways by. 12:45 to 12:58.
பை 1250 to 110. ஒரு நிமிஷம் guys. இது 1245 கொடுத்துருக்கேன். to 1250 வச்சுக்கோங்க. இந்த 1245 இருந்து 1250 அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 1245 இருந்து 1250 அதாவது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா, பிரைஸ் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்குன்னா அங்க இருந்து சடனா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1242 to 1250 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு பிரைஸ். ஸோ அங்க வந்து ஒரு சடனா ஒரு டக்குன்னு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் நிஃப்டி கீழே வரும். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நீங்க வந்து ஒரு சின்ன ட்ரேட் எதனா பண்ணணுமா பண்ணிக்கலாம். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா, சடன் ஃபால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சா மட்டும்தான் நீங்க ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா நீங்க சடன் ஃபால் சொல்லியிருக்கேன், பிரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ட்டுக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கிறது வேஸ்ட். புரியுதுங்களா? இப்போ 1250 to 110, 1250 to 110 sideways by 110 to 25 by 25 to 250 sideways அவாய்ட் பண்ணுங்க. இந்த சைட்வேஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மோஸ்டா இந்த சைட்வேஸ் வேண்டாம். சைட்வேஸ்னாலே அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இது. சரிங்களா, ஒருவேளை இது நல்ல மூமெண்டம் முடியும் கொடுக்கலாம். இந்த சைட்வேஸ் கொடுத்துருக்கிறதே நல்ல மூமெண்டம் கொடுக்கலாம். எல்லாமே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். சரிங்களா, எப்படி அந்த பிரைஸோட மூமெண்டம் வால்யூம் வச்சு நீங்க ட்ரேட் எடுங்க. சரிங்களா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்து. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனும் இதுல இருக்கணும். ஓகேங்களா, 250 to 330 சைட்வேஸ் தான். சைட்வேஸ் கொடுக்குறேன், ஆனா மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கீழேயும் விழலாம். ஒரு கான்பிடென்டா என்னால நாளைக்கு கொடுக்க முடியல. ஓகேங்களா, கான்பிடென்டா அப்படின்னா நான் வந்து இந்த இடம் சொல்லுவேன் கான்பிடென்ட். ஓகேங்களா, ஸோ இது கூடயும் கான்பிடென்ட்னு வைங்க. இது கூடயும் கான்பிடென்ட், இதுவும் கான்பிடென்ட், இதுவும் கான்பிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு கான்பிடென்ட். செகண்ட் ஆஃப்ல இந்த சைட்வேஸ் வந்து டக்குனு மேலேயும் போகலாம். இதுல பாருங்க, இது பை கொடுத்துருக்கேன், இது பை கொடுக்கலாம். இது ரொம்ப கான்பிடென்ட். சரிங்களா, இந்த இடத்த வந்து மார்க் பண்றேன். சடன் ஃபால் ட்ரேட் பண்றவங்க இந்த இடத்துல தாராளமா பண்ணுங்க. ஒரு பள்ளம் மாதிரி கீழே விடும். ஸோ அதுல வந்து நீச்சல் அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கங்க, ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சா எடுங்க. சரிங்களா, இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ சைட்வேஸ் பை இது கூட வந்து இப்படியே எனக்கு டவுட் தான். ஸோ உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் நீங்க எடுத்தாலே டெய்லி ஒரு 30 பாயிண்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா, ரொம்ப ஆசை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எங்க நம்மளுக்கு கரெக்டான ட்ரேட் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கனாலே போதும்.
கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா மட்டும் எடுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சா மட்டும் எடுங்க. கிடைக்கலன்னா தயவு செய்து ட்ரேட விட்டுருங்க. அன்னைக்கு அடுத்த நாள் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஜெக்டட் சைட்வேஸ்ல போகும், கடைசியில கொஞ்சம் கீழே வளைஞ்சு போகும்ன்ற மாதிரி என்னோட அசம்ஷனு. பட் பார்ப்போம் நாளைக்கு மோஸ்டா நீங்களாம் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? கீழே விழலாம், இதர் மேலே போகலாம், எனிதிங் கேன் ஹேப்பன். நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்றேன். சரிங்களா? அந்த 210 to 225 இருக்குல்ல, அது கூட வந்து சைட்வைஸ்ல ஒன்று மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி மேலே போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் நாட் ப்ரெடிக்ஷன்ஸ், மணி ஆக்சுவலி. ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ட்ரேட் எடுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ப்ரெடிக்ஷன் 5th September 2024. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சா மட்டும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, இன்னைக்கு கூட நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. ஒரு 12:30க்கு ஒரு பூம் வந்தது இன்னைக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன டேட்? 4th September. 12:30க்கு ஒரு நல்ல 12:30 12:45க்கு பூம் வந்தது. சொல்லிருந்தேன், நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க. வீடியோ அட்லீஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்ற சோஷியல் நெட்வொர்க், உங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறாருன்னு ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்யூ.